பதிவை பார்க்க வந்திருக்கும் சக்தி கிச்சன் நண்பர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், வீட்டில் ஆள் இல்லை, நான் மட்டும்தான். புது வீடு மாற்றி 4 நாள் ஆகியும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொருட்களை நான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்டால் அது தூசியாக இருக்குது. நம்ம அள்ளி ஒரே மூட்டையாக கட்டி கொண்டு வரும்போது தூசி ஆயிடுது இல்லையா? அதனால் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரங்கள் அள்ளி போட்டு ஒரேடியாகவும் என்னால் முடியல. அள்ளி போட்டு அதெல்லாம் கழுவி துளக்கின்னு சொல்லுவாங்க, விளக்கின்னு சொல்லுவாங்க, கழுவி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ மதிய சாப்பாட்டுக்கான நேரம் மத்தியானம் 1 மணியை தாண்டிடுச்சு. சாதம் மட்டும் வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். சாதம் மட்டும் வடித்து வச்சுருக்கேன், எனக்கு மட்டும்தான். அது சோத்து பனியே ஒரு அடி வாங்கியிருக்கு பாருங்க. எனக்கு மட்டும்தான் யூரிக் ஆசிட் நிறைய இருக்குது, தக்காளி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லி ரொம்ப நாளைக்கு எனக்கே ஒரு நாள் தான் தக்காளி சேர்த்துக்கிறது. இல்லைன்னா நான்வெஜ்ஜில் 4 மாதத்துக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு பிரியாணி செஞ்சு வீடியோவும் போட்டேன். அது மாதிரி தக்காளியும் டெய்லியெலாம் கிடையாது, அதாவது சாம்பார் கூட போட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால எனக்கு மட்டும் பையன் இல்லை. அதனால் இன்றைக்கி இந்த தக்காளி இது லேசுப்பட்டது இல்லைங்க, அதாவது டேஸ்ட்டில் கல் உருவாக்கும், கால்சியம் இருக்குது, கல் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி, இது டேஸ்ட்டில் நான் எல்லா வகையான பிரியாணியும் சாப்பிடுவேன். அதாவது எல்லா வகையானன்னா இந்த நான்வெஜ், மட்டன், சிக்கன், நண்டு, எறா, சுறா, இந்த மாதிரி மற்றதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இது சாப்பிடுவேன், இதுகள்லாம் சாப்பிடுவேன் நான். எப்போதானே சாப்பிட்றோம், அது மாதிரி இது சாப்பிட்றேன், இதுவும் சாப்பிடுவேன். பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி ஐட்டங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இதையும் பக்கத்தில் வச்சா நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கூட ஒரு கட்டத்தில் அழுத்து போயிடும், சீனு மூஞ்சில் அடிச்சிடும். இது அப்படியே சாப்பாட்டை வாங்கிக்கிட்டே இருக்கும். இதில் ஒன்றுமே இல்லை, தக்காளி தொக்கு தான். நான் முன்னாடி என் பையன் வெளியூர் போயிட்டா இதே தாங்க செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு, ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கி இந்த தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம். இதே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, தண்ணியை கொதிக்க வச்சு அதில் தக்காளியை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா சாப்பிடும்போது தோல் நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி செய்கிறதும் செய்யலாம். அதில் அந்த தக்காளி நாட்டு தக்காளி தான் அதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தோலோடு போட்டாலும் சீக்கிரம் வதங்கிடுது. இது கெட்டியாக இருக்குது இந்த தக்காளி. அதனால என்ன பண்ண, வெந்நீரில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம தோலை உரிச்சிட்டு தொக்கு செய்ய போகிறோம், அவ்வளோதான். இந்த பாருங்க, கொஞ்சம் இதெல்லாம் பழைய மண் பாத்திரம் ஆச்சா. இன்னும் இந்த நடு சென்டர் இன்னும் அதில் என்ன வைக்கணும் எது வைக்கணும்னு முடிவு பண்ணலை. அப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாத்திரம் வச்சுருக்கேன். இதை காமிக்கலையோ? இது பழசு இல்லை, புது மண் பண்டங்கள், இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்குது. இன்னும் இது பொங்கலுக்கு வாங்கினது இன்னும் யூஸ் பண்ணலை. அதில் தண்ணியெலாம் ஊற்றி வச்சு அந்த சீசனும் என்னமோ பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணலை நான். இது மேலே இருக்கு பாருங்க, அதுக்கும் மேலே அதுதான் பழசு, ஒதுக்கி போட்டு வச்சிருக்கிறேன். எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இதெல்லாமே புதுசு, இன்னும் புழங்க ஆரம்பிக்கலை. இதில் இன்னும் என்ன பொருள் வைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணலை. அதுக்கு கீழே கொஞ்சம் பிளாஸ்டிக் பாத்திரங்கள் வச்சுருக்கிறேன். அதுலேயும் ஒரு உப்பு ஜாடி இருக்குது. இந்த உப்பு ஜாடி பார்த்திங்கன்னா அப்படியே பொறியாக ஆயிடுச்சு உப்பு போட்டு வச்சதில். அது மண் பாத்திரம்தான், ஜாடி இல்லை அது. அதில் உப்பு போட்டு வச்சது சின்னது ஒன்று, பெருசு ஒன்று, 2ல் உப்பு போட்டு வச்சுருந்தேன் நான். அதில் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குதோ, நான் திரும்பிட்டேனோ அந்த பக்கம். ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே சொரன்னு பொறிஞ்சிருச்சு. இதை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடம் சொரன்னு பொறிஞ்சு உப்பு கசியும் இல்லையா?
அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இதில் இருக்கிறத கொட்டிட்டு எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததாக வந்து இன்னொன்றுல இருக்குது, அதுவும் அது மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இதை என்ன பண்ணணும், அந்த செராமிக் ஜார் ஒன்று வாங்கி அதில் வந்து உப்பை கொட்டி வச்சுட்டு இதை வேறு யூஸ்க்கு வச்சுக்கிறணும். சரி, இப்போ நான் வந்து தக்காளி பழத்தை உரிச்சிடுறேன். ஆச்சுங்க, தக்காளியை உரிச்சிட்டேன். தக்காளியை உரிச்சிட்டு இந்த சட்டிலேயே வச்சு அப்படியே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சட்டியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசாமல் வச்சதுனால அந்த சட்டி உலக கலர் மாறிடுச்சு பாருங்கள். அந்த தக்காளி சாறு இருந்து அப்புறம் வந்து இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன்னா இதுக்கு தாளிக்கு ஒன்றும் போட போகிறதில்ல. ஏன் போட போகிறதில்லைன்னா கடுகு டப்பாவை காணோம். அது மசாலா ஐட்டங்கள் இருக்கிற இடங்களே காணோம். இந்த மசாலான்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு எண்ணம் வருது. இப்போ பார்த்தீங்களா, வரிசையாக நான் வச்சுருக்கிறேன்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் வாங்குவேன். கண்ணில் பட்ட நேரம்லாம் இந்த மாதிரி வாங்குவேன், அப்புறம் இந்த மாதிரி வாங்குவேன், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்குவேன். இந்த மாதிரிலாம் ஒன்று வாங்குறது கிடையாது. இதுவுமே அந்த மாதிரி டப்பா தான் மூடி வைக்கணும். ஒன்று வாங்குறது கிடையாது. அப்படியே செட்டாக ஒரு 12 அந்த மாதிரி வாங்குறது. ஆனால் பலசர கடைன்னு ஒன்று வச்சேன், அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியவே இல்லை. இப்போ வீட்டில் உட்காந்துட்டேன்னா தேடுனா கிடைக்கவே இல்லை. நான் தாராந்து போகாமல் இருந்ததே பெரிய காரியம். தாராந்து போகாமல் தொலைஞ்சு போகாமல் இருந்ததே பெரிய காரியம். ஏன்னா அந்த பலசர கடையில் அப்படி ஒரு நிலைமையாக இருக்கும். மணி 1 மணி ஆகும். இப்போ வந்து மணி 2 ஆச்சு. இன்னும் வந்து எனக்கு சாப்பாடு தேவைப்படலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் சாப்பிட்ட உப்புமா அப்படியே நெஞ்சுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்குது. சரி, தாளிக்க ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுருவோம். வெங்காயம் பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டேன். 4 மிளகாய் போட்டிருக்கேன். 4 மிளகா போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் மிளகாயிலேயே முடிச்சிடலாம். அதாவது சாப்பிட்றவங்கள அந்த பதார்த்தத்தை அப்படியே வெங்காயம் மிளகாயிலேயே முடிச்சிடலாம். இல்லை நமக்கு காரம் பட்டாதுன்னாக்கா கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கிறலாம், அவ்வளோதான். ஆனால் வந்து நான் 4 மிளகா போட்டிருக்கேன். அதுவே போதும். புளிப்பும் உரப்புமா, ஆஹா, இன்றைக்கி ஒரு சொல்லுவாங்களோ, இன்றைக்கி ஒரு புட்டி. சரி, அப்புறம் பாருங்கள், நான் கடை வச்சுருந்த கடையாளம் மற்றதெல்லாம் இருக்குது. இன்னும் மற்ற அளவையெல்லாம் இருக்குது. இது வந்து 50 ml. அதில் ஒரு இது பாருங்க, இந்த ஜனங்களோட மனோபாவம். இது வந்து 50 ml. ரொம்ப குறைச்சி வச்சுக்கிறேன். நான் பாட்டு தீச்சிட்டு இது வந்து 50 ml. 50 ml என்ன வேணும்னா 50 ml இது நிறைய ஊற்றணும். அப்படிலாம் இல்லை. இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் எண்ணெயை இதில் அள்ளி ஊற்றி அப்படியே வடியணும். சரன்னு வடியணும். அப்படி ஊற்றினா கூட எண்ணெய் இப்படி ஊற்றுறீங்க, இன்னும் ஊற்றுங்க அம்பாங்க. ஆனால் பால்காரங்கெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, இப்படி அள்ளி இப்படி தான் ஊற்றுவாங்க. அது என்ன, அது மட்டும் அப்படி, இது மட்டும் இப்படி இல்லை கேட்குறேன். 1 லிட்ரு எண்ணெய் வாங்கினா அதை 50 எடுத்தோம்னாக்க 900 தான் தீரும். 100 மில்லி குறைஞ்சிரும். நம்ம ஒரு டின்னு எண்ணெய் வாங்கினோம்னாக்கா கடைக்கு அதை 100, 50 அப்படின்னு ஊற்றும்போது 1 லிட்டராவது குறைஞ்சி போயிடும். அது நஷ்டம்தான். சில வியாபாரங்கள் வந்து நஷ்டமாக தான் ஆகும். சில பொருட்கள் 4 8 கிடைக்கும். சில பொருட்கள் 1 ரூபா 2 ரூபா சறுக்கி விடும். அதெல்லாம் வியாபாரிகளுக்கு தான் தெரியும். பாவம் சொல்ல முடியாது. அவங்க நிறைய பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய இழக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் ஓரளவு லாபம் பார்த்தேன். ஆனால் நியாயமாக இருந்தேன். அவங்க மனம் போல் நான் சரக்கெல்லாம் கொடுக்க தான் செஞ்சேன். நல்லா தான் இருந்தோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அதுக்கப்புறம் வியாபாரம் கடைகள் நிறைய தெருவு ஒரு பெண் இந்த மாதிரி செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தெரு கடைகள் வந்துடுச்சு. நானும் முடியாமல் ஆயிடுச்சு.
ஏன்னா சாப்பாடு இல்லை. இப்போ போதும் வெங்காயம், அப்புறம் கறிக்கிட்டு அது மேலே குத்தம் சொல்லக்கூடாது. நான் வந்து இப்போ வந்து தக்காளி கரைசலை அதில் ஊற்ற போகிறேன். இதில் கொஞ்சம் தண்ணியும் கலந்து வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த தக்காளி தண்ணி நல்லா வற்றி சுண்ட வரும்போது தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஹையில் வச்சிடலாம். ஹையில் வச்சுட்டு பேசுவோமா, இல்லை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்களா? அதாவது மத்தியானம் 1 மணி 2 மணி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கடை வச்சுருக்கிறவங்க இங்கெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த ஊரில் கடை அடைக்கவே மாட்டாங்க. தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி இதில் பொங்கலுக்கு மறுநாள் தான் கறி சாப்பாடு நடக்கும். அன்றைக்கி மத்தியானம் கடையை அடைச்சிட்டு போவாங்க. காலைல வியாபாரம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கறிக்கு மட்டன், சிக்கன் இதுகளுக்கு உண்டான பொருள்கள் வாங்குவாங்களா, அதனால வியாபாரம் நல்லா இருக்கும். அப்புறம் முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. அது மாதிரி தீபாவளி அன்னைக்கெல்லாம் கடை அடைக்க மாட்டாங்க. சாயந்தரம் போல் அந்த மாதிரி அடைச்சிட்டு போவாங்க. மூச்சு வாங்குதுங்க. கடைசியில் நான் என்ன செய்வேன், 2 மணிக்கு தான் எனக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். ஆனால் அந்த 2 மணிக்கு மேலே லீவு நாளாக இருந்தால் பசங்க மிட்டாய் வாங்க வந்துடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போய் என்ன சமைக்கிறதுன்னு யோசிப்பேன். என்னையை சுற்றி காய்கறி தான் இருக்கும் நிறைய. ஆனால் என்ன சமைக்கிறது, என்ன முடியாது. காலையிலையும் சாப்பிட்ருக்க மாட்டேன். 4 பேர் இருந்தோம் குடும்பமாக, அப்பா பிள்ளைங்க நானுன்னு சொல்லிட்டு. பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. பையன் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாகிட்டு வேலைக்கு கிளம்பிட்டான். அது சமயத்தில் வெளியூர் போயிடும். 2 நாள் கூட ஆகும், 3 நாள் கூட ஆகும். அப்புறம் கொஞ்ச நாளில் அவங்க அப்பாவும் பிஸ்னஸ் முடிச்சு வெளியூர் போயிட்டாங்களா. இப்போ பலசர கடையில் நான் ஒத்தையில் மாட்டிக்கிட்டேன். ஆனால் ரொம்ப காலம் கடந்து போயிடுச்சு. நல்லா ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு கடையெல்லாம் வச்சு. ஒத்தையில் மாட்டிட்டேன்னா பையன் இல்லைனாக்கா, பையன் இருந்தால் என்ன பண்ணுவோம், சோத்தை வடித்து தயிரை ஊற்றி சாப்பிடுவோம். பேசுகிறதே தண்ணி தொண்டை வத்திடுது அப்படியே. அப்புறம் என்ன பண்ணுவேன், நான் மட்டும் இருந்தேன். என்ன பண்ணுவேன், அப்படியே போய் ஒரு 2 மணி போல் அசந்து உள்ளே போய் சேரில் உட்காருவேன். உட்காந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து இதுக்கு சேர வேண்டிய ஒரு பொருளை நிறுத்திட்டேன் பாருங்க. உப்பு. நான் வேற சாதத்தில் உப்பு போடாமல் வடிப்பேன். இதுலேயும் உப்பு போடலைன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? சில சமயத்தில் உப்பு மாவுக்கே நான் உப்பு போட மாட்டேன். அதில் பேரே வருது உப்பு, ஆனாலும் ஞாபகம் இருக்காது. உப்பு போடாமல் இது பண்ணிவிட்டு வாயில் எடுத்து வைக்கும்போது மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு பசியோடு செஞ்சு ஆவலாக சாப்பிடும்போது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அசந்து போய் சேரில் உட்காருவேன் பாருங்க. என்ன செஞ்சு இனிமேல் என்னத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மத்தியானம் சாப்பாடையும் ஸ்கிப் பண்ணிடுவேன். காலையும் சாப்பிட மாட்டேன், மத்தியானம் சாப்பிட மாட்டேன். நைட்டு எப்படா கடை அடைப்போம் இருக்கும். 10 மணிக்கு கடை அடைச்சாலும் சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தானே இருக்குது கடை, அப்புறம் போய் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. வீட்டோடு இருந்துச்சு கடை, இந்த கடை வெளியே இருந்துச்சு வீடு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் 10:30 போல் கடையை எடுத்து வச்சுட்டு உள்ளே போய் கேட்டை பூட்டினாங்க. கேட்டை வந்து தட்டுவாங்க. அப்புறம் திறந்து அதை என்ன மெயினாக கொசுவத்தி முட்டை, நைட் சாப்பாடு முட்டை, இவ்வளோதான். அது வெயிட் பண்ணி கட்டுற வரைக்கும் இருந்து அப்புறம் இது பண்ணுவாங்க. அப்புறம் நான் யாராவது பசங்களுக்கு கெஞ்சி கூத்தாடி ஒரு 4 இட்லி சாப்பிட்டு படுப்பேன். ரொம்ப பெரிய கொடுமையான காலங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னா. அது சாப்பாடு தான் ஸ்கிப் பண்ணேன்னா தூக்கத்தையும் இது பண்ண வேண்டியதாக இருந்தது. சொன்னால் கேட்பீங்களோ என்னமோ ரொம்ப நேரம் அப்புறம் ரொம்ப போடுறாளேன்னு சொல்லிட்டு எனக்கு இதை பக்கத்தில் இருக்கலைன்னு தீஞ்சு போய் அப்புறம் செஞ்சதும் வீணா வெறும் சோறை வச்சுக்கிட்டு தான் முடிச்சு வேண்டியதான் ஆகும் எனக்கு. அப்போ நிறைய களவு போய்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில். அதனால என்ன பண்ணுவேன், வெளி கேட்டையும் உள் கேட்டையும் போட்டு
அதுக்குள்ள இருக்கிற கதவை திறந்து வச்சுட்டு படுத்திருப்பேன். கடையை பார்த்து இருப்பேன். ஏன்னா மாதிரி களவு போகும். அப்படி இருந்துமே 2 தரம் அந்த மாதிரி காலையில் நான் கடையை திறக்கும்போது பார்த்தா நாதாங்கி வளைஞ்சி இருந்துச்சு, தாழ்பால் வளைஞ்சி இருந்துச்சு, கடையோட தாழ்பால். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எவனோ முயற்சி பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் எதிர்த்த வீட்டு பெண் சொல்லுச்சு, என்னம்மா செய்றீங்க இப்படி, அவ்வளவு தூக்கமாக தூங்குறீங்க, 11 மணிக்கு படுத்து காலையில் 3 மணிக்கு எழுந்திருப்பேன், அதுக்கு மேலே தூங்காமல் எப்படி இருக்கிறது, நாய் இல்லைனாக்க கதவை உடைச்சி எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருப்பான் அப்படின்னுச்சு. அங்கே ஒரு நாய் இருந்துச்சு, கருப்பா மணின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து இன்னொரு நாள் வந்து கதவை உடைக்க ட்ரை பண்ணவனை குழைச்சி விரட்டி விட்டுருக்கு. இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். தனியாக வந்து அவனை தாண்டி தான் வரணும், என்னை எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நான் எப்படி வர முடியும், அதனால் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. நாய் சத்தம் போடவும் குலைக்கவும் ஓடி போயிட்டான். சரி போதும், நான் இதை முடிச்சுட்டு உங்களோட வந்து பாய் சொல்கிறேன். அது கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஆஹா, என்ன அழகாக ரெடியாக இருக்கு பாருங்கள், தக்காளி தொக்கு. இதை நாங்கள் வந்து தக்காளி பச்சடின்னு சொல்லுவோம். கத்திரிக்காய் வச்சு புளி கரைச்சி ஊற்றி செஞ்சோம்னா கத்திரிக்காய் பச்சடி, வெண்டைக்காய் செஞ்சோம்னா வெண்டைக்காய் பச்சடி. இது வந்து தக்காளி பச்சடி. இதில் புளிப்பு இருக்கிறதுனால புளி ஊற்றாமல் செஞ்சுருக்கிறேன். இந்த ஒரு சிம்பிள் டிஷ்ஷுக்கு நான் பட்ட பாடு, இந்த கரண்டியை தேடுனா கரண்டி கிடைக்கல. ஒரு வீடு மாற்றுறதுக்குள்ளே என்ன அவஸ்தை பாருங்கள். முதுகில் சுருக்குன்னு ஒரு இடத்துல ஏதோ கடிக்கிற மாதிரி சீப்பை தேடுனா சீப்பு கிடைக்கல. எவன் கல்யாணத்தை நிறுத்ததுக்கு சீப்பை ஒழிச்சு வச்சாங்களோ தெரியல, சீப்பு கிடைக்கல. அப்புறம் என்ன போய்கிட்டு இருக்கேன். ஒரு 2 நாளில் எல்லாம் சரி பண்ணி அப்படியே நீட்டாக ஆக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வயசாக ஆக உடம்புல நோய்கள் குடி போக ஆரம்பித்ததும் தலையில் பேனுகின்னெல்லாம் அந்த பிளட்டு பிடிக்காமல் க்ளீன் ஆகிருமோ. ஏன்னா எனக்கு ஒரு 15 வருஷம், என்ன ஒரு சந்தேகம், ஒரு 15 வருஷமாக பார்த்திங்கன்னா நான் எப்போ போய் உடம்பு கொஞ்சம் டல்லாக ஆயிடுச்சு, பசி பட்னி சாப்பிடாம கிடந்து கடையோட அல்லாடி உடம்புல இருக்கிற இந்த தெம்பெல்லாம் போய் ரத்தமெல்லாம் அனிமிக்காகி தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சுகரை தவிர எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன். ஆனால் அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையில் வந்து பேனே இல்லாமல் போயிடுச்சு. கடையில் இருக்கும்போது தலை சீவுறது கூட நேரம் இருக்காமல் கொஞ்சம் பேனி இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லை, டிவிலேயே காமிக்கிறாங்கள பொடுகு அது இதுன்னு. ஆனால் இந்த ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எனக்கு கிட்டத்தட்ட அது தலையில் வந்து இருக்குன்னு ஆசைப்பட்டால் கூட ஒரு எதுவுமே பேனோ எதுவோ இருக்க மாட்டேங்குது. நம்ம உடம்புல நோய்கள் குடியேறினா பிளட்டில் கலந்த பிறகு அது அந்த ஜீவராசி, ரத்தம் குடிக்கிற ஜீவராசிகள் உற்பத்தி ஆகாதோ என்னமோ தெரியல. சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, ஒய்யார கொண்டையான் தாழம்பூவான் உள்ளே இருக்குதான் ஈரும் பேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு தன்னாலேயே அது இதாகிடுச்சு. ஏன்னா இந்த ஷாம்பூக்கள் நம்ம முதல்ல இயற்கை சீயக்காயெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், வச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து அதுகளுக்கு ஒரு நல்ல இதாக இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ ஷாம்பு கிம்புன்னு போட ஆரம்பித்ததுனால அந்த பேன்கள் ஓடிடுதா, எனக்கு தானா இல்லை எல்லாருக்குமா? ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க என்ன. சரி, நான் இப்போ வந்து சாப்பிட ரெடி ஆகிட்டேன். என்னோட இந்த எளிய சாப்பாட்டுக்கு என் கூடவே இருந்து உதவி பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இப்போ நான் வந்து இதைத்தான் அப்படி பிசைஞ்சுக்கிட்டு இதை தொட்டு நாக்கில் வச்சுக்கிட்டு சாப்பிட போகிறேன். இதை விட ஒரு பெரிய விருந்து உலகத்தில் எனக்கு கிடையாது, உங்களுக்கு எப்படியா தெரியல. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இது. ரொம்ப நாளைக்கு பிறகு நான் இதை செஞ்சு சாப்பிட போகிறேன். பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். தக்காளி தொக்கு, வேறு ஒன்றும் இல்லை.
கடிச்சுக்கிறதுக்கு அது என்னென்னா அந்த கவுண்டர் போடுவார் பாலா சீரியல், அது மாதிரி எதாவது சொல்லி வச்சுருவேன் நான் லூஸ் தனமாக. சரி, என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்து காரியத்தில் கண்ணாக இருக்கணும்ல, ஆரிய குத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையிடா தாண்டவ கோணேன்னு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப்பை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்போடு ஒரு லைக்கும் போட்டுட்டு போங்க. சப்ஸ்கிரைபர் வர்றீங்க, ஒருத்தர் 2 பேர், ஏதோ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 2 பேர் வர்றீங்க, ஆனால் ஒரு லைக் போடாமல் போயிடுறீங்களே. லைக்கும் போடுங்க. பழைய நண்பர்களோடு கை குலுக்கினபடியே இருப்போம். அடுத்து இந்த மாதிரி ரொம்ப நேரம் ரம்பம் போடாமல் கை கால் கொஞ்சம் சுகத்தை கொடுத்துச்சுன்னா வெளியில் போயிட்டு வரலாம். சரியா? சரி, இப்போது தக்காளி தொக்கு சோறோடு விடைபெறுவது சக்தி கிச்சன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.